ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜே குக்கரி. நமக்கு ஒரு ஈஸியான வெஜிடபிள் பிரியாணி குக்கரில் டைரெக்டாகவே எப்படி பண்ணுறதுன்னு நமக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டுப்போம். எண்ணெயை விட்டுட்டு தேவையான ஸ்பைசஸ், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, அப்புறமா 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு ஏலக்காய், அதில் தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா அதை வறுத்துருவோம். வறுத்துட்டு முந்திரி பருப்பை நமக்கு எவ்வளோ தேவையோ அது முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா அதை வதக்கிடுவோம். அதை குக்கரில் நம்ம மீடியம் ஃப்ளேம் வச்சே பண்ணுவோம். அப்புறம் என்னென்ன காய்கறிகள் சேர்க்கலாம்னு நம்ம பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், அது குட்டிக்கிட்டாக நறுக்கி அதில் சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரு தக்காளி, அதையும் குட்டியாக நறுக்கி சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். க்ரீன் பீஸ் ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். க்ரீன் பீஸ் ஒரு 1/4 கப்பு க்ரீன் பீஸ் போட்டுருந்துருக்கேன். அதுக்கப்புறமா கேரட்டும் பீன்ஸும் சேர்த்து 1 கப்பு அதில் போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் கீரி இதில் போட்டுட்டு நல்லா அதை கொஞ்சம் நேரம் நல்லா அதை நம்ம ஒரு 2-3 நிமிஷம் நல்லா நம்ம வதக்குவோம். காலிஃப்ளவர் இருந்தால் அதையும் கூட இதில் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான காய்கறிக்கு தேவையான உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு காரத்துக்கு நம்ம எவ்வளோ காரம் வேணுமோ நம்ம அதை பார்த்து போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் தனியா பவுடர், தேவையான உப்பு நம்ம போட்டாச்சு. ஒரு 10 புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி, அதையும் போட்டுட்டு நல்லா நம்ம வதக்கிடுவோம். வதக்கிட்டு நமக்கு 2-3 ஸ்பூன் கெட்டியான தயிரும் இதில் விட்டுக்கலாம். புளிக்காத தயிரும் விட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிடுவோம். அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கோம் அந்த பாஸ்மதி ரைஸ் இருக்கு இல்லையா, அது 1/2 மணி நேரம் முன்னாடியே நம்ம ஊற வச்சுருவோம். அது 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி, அதையும் விட்டுட்டு நம்ம அந்த இதில் ஊற வச்ச அந்த அரிசி, அந்த காய்கறி 2-3 நிமிஷம் நம்ம வதக்கிட்டு நம்ம அந்த அரிசியை நம்ம ஊற வச்ச அரிசியை இதில் போட்டுருவோம். போட்டுட்டு எல்லாம் கூட எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டு கடைசியில் குக்கரில் ஒரு 2 விசில் வந்தாச்சுன்னா நமக்கு இந்த வெஜிடபிள் பிரியாணி நமக்கு தயாராகிடும். இப்போ ஆஃபீஸ் போகிற வழக்கம் முதல் நாளைக்கே காய்கறிலாம் நறுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா குக்கர் நம்ம ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி அரிசி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிட்டோம்னா இந்த காய்கறியும் போட்டு பண்ணிட்டோம்னா 10 நிமிஷத்தில் நமக்கு இது தயாராகிடும். நல்லா உதிரியான நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான வெஜிடபிள் பிரியாணி நமக்கு தயாராகிடும். காய்கறியெல்லாம் சாப்பிடாத நிறைய பேர் குழந்தைகள்லாம் சாப்பிட மாட்டா. அப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவா. பெரியவாளும் சாப்பிடுவா. இந்த சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய வரைக்கும் இந்த வெஜிடபிள் பிரியாணி சாப்பிடுவா. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுக்கலாம். தேங்க்யூ.